வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சேயோன் திரைப்படம், அந்த படத்துடைய கதாநாயகி பாக்யஸ்ரீ போர்சே. பாக்யஸ்ரீ போர்சே முதல்ல தெலுங்கு படங்கள், அதுக்கப்புறம் ஹிந்தி படம், அதுக்கப்புறம் அவங்க இப்ப தமிழ் படங்கள்ல நடிக்கிறாங்க. குறிப்பா காந்தா அப்படிங்கிற ஒரு தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த எல்லா லாங்குவேஜ்லயும் வந்த படத்துல நடிச்சாங்க. அதுல அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்தது. அதுல குறிப்பா அவங்கள பார்க்கும் பொழுது பழைய நடிகை சாவித்ரி மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டு அவங்களுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துக்கும் பொழுது நான் தீவிரமான கமலஹாசன் ரசிகை. அந்த காந்தா படத்துடைய ப்ரமோஷன் அப்ப பேட்டி கொடுத்தாங்க. நான் அது சம்பந்தமா வீடியோ கூட போட்டிருந்தேன். அதாவது எப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாயகன் படம் அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வேலு நாயக்கர் கேரக்டர் அதை சொன்னது மட்டும் இல்லாமல், நான் உலகநாயகன் கமலஹாசனுடைய எல்லா படங்களையும் பார்த்திருக்கேன். அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அவர் எப்படி அவ்வளவு ஈஸியா அந்த கேரக்டருக்குள்ள போயிடுறாரு. நம்ம லெஜெண்ட் கமல் சாரை நம்ம பார்க்கவே முடியறது இல்ல. ஒரு நாயகன் பார்த்தோம்னா அது வேலு நாயக்கரை தான் பார்க்கிறோம். இப்போ ஒரு அன்பே சிவம் அப்படின்னா அந்த நல்ல சிவத்தை தான் பார்க்கிறோம். தேவர் மகன் பார்த்தோம்னா அதுல சக்தி வேலை தான் பார்க்கிறோம். ஒவ்வொரு படத்துலையுமே அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குள்ள ஈஸியா உள்ள போயிடுறாரு. எந்த இடத்துலையுமே நம்ம கமல் சாராவே எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு அவருடைய நடிப்புல ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுறாரு கேரக்டருக்குள்ளன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. இப்ப ராஜ்கமல் தயாரிக்கக்கூடிய சேயோன் படத்துடைய கதாநாயகியாக அவங்க அறிவிக்கப்பட்டாங்க. சிவகார்த்திகேயன், பாக்யஸ்ரீ போர்சே இவங்க நடிக்கக்கூடிய அந்த படம் சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்றாரு. தாய்க்கிழவிக்கு அப்புறமாக ராஜ்கமல் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்ப சமீபத்தில் அது பிரம்மாண்டமான பூஜை நடந்தது. அந்த பிக்சர்ஸ், சில பிக்சர்ஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா உலகநாயகன் கமலஹாசன் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அது அவங்க ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. டியரஸ்ட் கமலஹாசன் சார், த லிட்டில் கேர்ள் இன் மீ who watched you growing up was jumping with the joy. The second you placed your hands on my shoulders and wished me luck, honored to be associated with RKFI and promised to make you proud அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறு வயதிலிருந்தே உங்களை பார்த்து தான் நான் வளர்ந்திருக்கேன். நீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பினஸ். உங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நிச்சயமாக நான் உங்களை பெருமைப்படுத்தும் அளவுக்கு என்னுடைய நடிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேக் யூ ப்ரௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் உலகநாயகனை பத்தி பாராட்டிட்டு இப்ப அவர் படத்திலேயே நடித்து அவருடைய போட்டோ எடுத்து அதை எல்லாத்துலயும் போட்டிருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கமலஹாசன் ஃபேன் கேர்ள். நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா முறையா கத்துக்கிட்டு பண்ணணும். இப்ப மிகப்பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா, அனன்யா பாண்டே பாலிவுட் ஆக்ட்ரஸ், அவங்க பரதநாட்டியம்ங்கிற பேர்ல ஏதோ ஒன்னு ஆடி அது மிகப்பெரிய சர்ச்சையாகி சாந்த் மேரா தில் அப்படிங்கிற படத்துல அவங்க ஆடி இருக்காங்க போல் இருக்கு. அவங்க முறையா கத்துக்காம கண்ணாப்புண்ணான்னு ஆடிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. திஸ் லேட்டஸ்ட் பிலிம் கிளிப் ஆஃப் அனன்யா சோ கால்டு பரதநாட்டியம் இஸ் a timely reminder for movie makers, actors and musicians. Learn to respect our tradition. Don't dabble in anything you don't know or learn. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு பண்ணுங்க, தெரியாத விஷயத்த சொதப்பாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சலங்கை ஒளி படம். அந்த சலங்கை ஒளி படம் எடுக்கும் பொழுது நமக்கு கே விஸ்வநாத் அவர் முறைப்படி இந்த விஷயங்கள்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணாரு. அதுல அவர் உலகநாயகன் கமலஹாசனை தான் நடிக்க கூப்பிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, கமலஹாசன் முறைப்படி பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி இந்த மாதிரியான நிறைய டான்ஸ் அவருக்கு தெரியும். அதை முறைப்படி கத்துக்கிட்டவர். அவருக்கு சினிமா டான்ஸும் தெரியும். பட் இருந்தாலும் கமலஹாசனுக்கு தெரியும்னு அவர் அப்படியே பண்ணல. கோபிகிருஷ்ணா, அதாவது பரதநாட்டியத்துல இந்தியால மிகப்பெரிய ஒரு கோரியோகிராஃபர் கோபிகிருஷ்ணாவை கூப்பிட்டு அவர்கிட்ட கத்துக்க வச்சு கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண வச்சு, அதாவது கமல் பீக்ல இருந்த காலகட்டம், ஒரு நாளைக்கு இங்க இருந்து ஹைதராபாத்ல இருந்து பாம்பேன்னு போய் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அவர் 2-3 மாசம் டைம் ஒதுக்கி முறைப்படி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க சலங்கை ஒளி படத்தோட டான்ஸ் போர்ஷன்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், கண்டெம்பரரி நான் சொல்றது இப்ப ரீசெண்டா உள்ளது விஸ்வரூபம் படம். ஸோ விஸ்வரூபம் படத்துல நம்முடைய உலகநாயகன் அவர்கள் ஒரு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரா வராரு. அப்படிங்கும் போது கத்துக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டரா வராரு
அப்படிங்கும் பொழுது பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அவரை கூட்டு வந்து அவரை கொரியோகிராஃப் பண்ண வச்சு அதை கத்துக்கிட்டு ஆடினாரு நம்முடைய உலகநாயகன் அவர்கள். அந்த நடனத்துக்காக நேஷனல் அவார்டும் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் கிடைத்தது. ஸோ அப்படி நம்ம கத்துக்கிட்டு பண்ணணும், தெரிஞ்சவங்களே கத்துக்கிட்டு பண்ணும் பொழுது நீங்க தெரியாம இப்படி விளையாட்டா பண்ணீங்கன்னா அது தப்பா போயிடும். யாரையும் எந்த இதையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹர்ட் பண்ணா அதனுடைய பலனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் இருக்கு, அதை வேற ஒரு சமயத்துல பார்ப்போம். சாய் வித் சித்ரா இன்னும் சில சேனல்கள்ல சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியுடைய பேட்டி பார்த்தேன். சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி வந்து வதந்தி அப்படிங்கிற சீரீஸ் அதுலதான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த கேரக்டர் தான் மெயினான கேரக்டர், அவங்களோட கேரக்டர் தான் இந்த வெலோனி அப்படிங்கிற கேரக்டர். பிரமாதமா இருக்கும். அதுல இப்ப எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும், இவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கும். அது அமேசான் பிரைம்ல இருக்கு, அதை பார்க்காதவங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு சஸ்பென்ஸ் தான், பட் அது பண்ண விதம் நல்லா இருக்கும். அதுல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க லப்பர் பந்து நடிச்சாங்க. தக் லைஃப் படத்துல வந்து அவங்க மணிரத்னம் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்துல சில காட்சிகள் அவங்க நடிப்ப வாய்ப்பு கிடைச்சது உலகநாயகனுடைய மகளாக. அந்த படத்தை பொறுத்தவரைய நிறைய மாற்றங்கள், அதாவது ஆரம்பத்துல கதை இருந்ததும் நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி காஸ்டிங்கும் நிறைய மாறுனுச்சு. துல்கர் நடிக்கிறதா இருந்து, ஜெயம் ரவி நடிக்கிறதா இருந்து, ஸோ அந்த நிறைய மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவ்வளவு மாற்றங்கள் நடக்காம இருந்திருந்தால் ஒருவேளை அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது வந்து அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ, அதாவது ஒரு கிஸ் மாதிரி வச்சாங்க. உலகநாயகன் படங்களுடைய அதுல வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய பேரை சொல்லுவாங்க, அது என்ன படம் சொல்லணும் அப்படின்னு. அதுல சில பழைய படங்கள் கூட கரெக்டா சொன்னாங்க. களத்தூர் கண்ணம்மா கமல்ஹாசன் பேர் செல்வம் அப்படிங்கிறத கூட கரெக்டா சொன்னாங்க. செல்வம்னா ப்ரொஃபசர் செல்வம் நம்மவர் அதை சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த கிருஷ்ணா அப்படின்னா சொல்ல தெரியல, ஒருவேளை கிருஷ்ணசாமின்னு சொல்லியிருந்தா மகாநதின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு கரெக்டாகவும் சொன்னாங்க. ஸோ கமல்ஹாசன்னா ஒரு கண்ணு மாதிரி கமல் சார் எங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. அதுல குறிப்பா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இது நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் அல்லு அர்ஜுன் இன்னும் சில பேர் கூட சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுல வந்து சைல்டுஹுட்ல வந்து நிறைய ரஜினிகாந்த் படங்கள் பார்ப்பேன். அப்ப வந்து ஒரு ரஜினி ரசிகனா இருந்தேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் +2 காலேஜ் போன காலகட்டங்கள்ல கமல் சார் உடைய படங்கள் எல்லா படங்களையும் பார்த்தேன். அது பார்த்த பொழுது நான் அதுக்கப்புறம் கமல் ரசிகன் ஆயிட்டேன். அல்லு அர்ஜுன் சொன்னாரு, நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது எனக்கு புரியுது. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கமல் ரசிகன்னு சொல்லியிருந்தாரு. இவங்களுமே அந்த மாதிரிதான் சொல்றாங்க. சைல்டுஹுட்ல ரஜினி, காலேஜ் படிக்கிற காலகட்டம், +2 காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல எல்லா கமல் படத்தையும் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் அந்த மெச்சூரிட்டி, கிராஜுவேஷன், விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஸ்டம் வரும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பேட்டி மூலமா சொல்லியிருக்காங்க.